ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக ஒரு சூப்பரான மல்டிபிள் வெஜிடபிள் கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் அப்பப்போ நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் டக்குன்னு கரெக்டாக பக்கத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா குயிக்காக ஈஸியாக சமைச்சிடலாம். அதே மாதிரி டென்ஷன் இல்லாமல் சமைச்சிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். அது கொஞ்சம் சூடானதும் கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டுக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக சாப் பண்ண அந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் தீயிலே நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே இருந்ததுன்னா தீய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமையோ அல்லது லோ ஃப்ளேம்லேயோ வச்சுக்கலாங்க. இப்போது வெங்காயம் வதங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். கண்ணாடி பதம் வந்தாவே போதும். ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும்னு அவசியம் இல்லை. கூடவே இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூனுங்கிறது வந்து ஒரு சின்ன தக்காளியை மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியை அரைச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி தான். இது வந்து பச்சையாகவே நல்லா அரைச்சி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கி வந்துட்டு பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே தீ இருக்கட்டுங்க. இப்போது பொதுவாக வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் கறிக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி கறி மாதிரி, மசாலா மாதிரி, குருமா மாதிரி எப்படி வேணால் வைக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி தேங்காய் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கிரேவி மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு, சைட் டிஷ்ஷாக ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லா ஐட்டத்துக்குமே ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நம்ம இன்றைக்கி வெறும் சாதத்துக்கே போட்டு சாப்பிட போகிறோம். அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கலாம். இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நமக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே சுருக்குன்னு தான் சாப்பிடுவோம். அதுக்கே வந்து 1 டீஸ்பூன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கணும். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போது மிக்ஸ்டு வெஜிடபிள் கறியை நமக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டன் மசாலாவோ அல்லது சிக்கன் மசாலாவோ சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். சிக்கன் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே நான்வெஜ் டேஸ்ட்டில் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். நான் வந்து இப்போது இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியாக தான் நான் ஆட் பண்ணுறேன். பின்னால் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் எப்பவும் பார்த்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்லேயே அதிகப்படுத்திடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணும்போது தண்ணியோட அளவு கம்மியாகும். அப்போ வந்து சுருக்குன்னு ஆகிடும். எப்பயுமே உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும். இப்போது இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி எல்லாமே சுருண்டு வந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம காய்களை சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இப்போது கேரட், பீன்ஸ் அண்டு வந்து பச்சை பட்டாணி இது 3 தான் நான் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த காயும் அதிகமாக சேர்த்துக்கல. கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி ஒரு பாக்கெட்டும், 3 மீடியம் சைஸ் கேரட்டும், ஒரு 10 பீன்ஸும் சேர்த்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் இது எல்லாமே வேகும். ஸோ இந்த மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுட்டு காய்கள் வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் வச்சுருந்த அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். இது பத்தாது, இன்னுமே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய்களை வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருந்தால் நமக்கு வந்து ஸ்மூத்தாக வேகும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட்டு காரம் டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு
2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். நடுவில் அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கணும். நல்லாவே கொதித்து காய்கள் வெந்துட்டுருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு ஓரமாக வந்துட்டுருக்கு. டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம், காய்களும் வெந்துச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் விட்டோம்னா நல்லாவே ஸ்மூத்தாக சூப்பராக வெந்து நமக்கு மசாலா மிக்ஸ்டு வெஜிடபிள் மசாலா கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்தாச்சு. இந்த மிக்ஸ்டு வெஜிடபிளாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனும் நமக்கு வந்து ஒரு மணி கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இது மேக்ஸிமம் வந்து கோகோனட் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு ஃபுட்டுமே கோகோனட் வந்து தேவைப்படுற இடத்துல மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் இன்னும் சொல்லப்போனால் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குட் கொலஸ்ட்ரால். அது செஞ்சு பாருங்கள். வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் ஏகப்பட்டது நல்லாவே குறையும். இப்போது டேஸ்ட் பார்த்ததில் கொஞ்சமாக உப்பு போல் கம்மியாக இருந்தது. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுருக்கேன். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்மளோட மிக்ஸ்டு வெஜிடபிள் மசாலா கறி ரொம்ப சூப்பராக சிக்கன் டேஸ்ட்டில் நமக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து உப்பு டேஸ்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி டக்குன்னு மீந்து போன காயெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வந்து 1 கூரோ அல்லது 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்குவோம். ஆனால் எல்லாமே அட்டன் டைமில் செய்ய மாட்டோம். கொஞ்சம் போல் மீந்து இருந்தால் அதை ஒரு பாக்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜிலேயே கிடக்கும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வைக்காமல் நம்ம வாங்குகிற காய்கள்லேயே 1-2 மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி கூட்டு காய் மாதிரி கூட்டு குழம்பு மாதிரி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு குழம்பு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். நமக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ண ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலுமே காய்கள் இருந்தாலுமே இந்த ரெசிப்பியை நான் சொல்கிற இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேக்ஸிமம் தேங்காய் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எப்போவுமே வேக வச்சோம்னா நமக்கு பேடு கொலஸ்ட்ரால். அப்படியும் போக நம்ம மென்று சாப்பிடாமல் அப்படியே முழுங்கிட்டோம்னா தான் ரொம்ப ரொம்ப பேட் கொலஸ்ட்ரால். அதனால் பச்சையாக சாப்பிடும்போது நம்மளோட வயிற்றுப்புண்கள்லாம் ஆறும். பச்சையாக தேங்காய் பால் குடித்தோம்னா வயிற்றுப்புண்கள்லேருந்து குடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேங்காவை வந்து நமக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் சின்ன சின்ன பத்தை இந்த கோயில்களெல்லாம் உடச்சி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி விளையாட்டாக சாப்பிட பழக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இந்த தேங்காய் எல்லாமே சிறு சிறு துண்டு பச்சையாக சாப்பிட்றது அவ்வளோ ஆரோக்கியம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஒன்று கொடுங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.